Hey guys, welcome back. நாய்ஸ்லேருந்து 2000 ரூபா பட்ஜெட்டில் ப்ளூடூத் காலிங் சப்போர்ட், பெரிய டிஸ்பிளே, டிஜிட்டல் க்ரௌன், இந்த மாதிரி எக்கச்சக்க ஃபீச்சர்ஸோட Colorfit ஐகான் 3ன்ற இந்த ஸ்மார்ட் வாட்ச் வந்து ஏப்ரல் 1 இந்தியா லான்ச் பண்ணியிருக்காங்க. இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஐகான் 3 ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டி அண்ட் ப்ரைஸிங்னு பார்த்தோன்னா நாய்ஸோட ஓன் வெப்சைட் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. அண்ட் ப்ரைஸிங் எடுத்துன்னா இனிஷியலாக லான்ச் ப்ரைஸாக வந்து 1,999 கொண்டு வராங்க. அண்ட் ரெகுலர் ப்ரைஸாக வந்து 2,499 செல் பண்ணுறாங்க. இந்த வாட்ச் வந்து நமக்கு 6 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஒரு 3 கலர்ஸ் வந்து ஒரு கிளாசி லுக்கோட, 3 கலர்ஸ் வந்து மேட் ஃபினிஷோட வருது. ஸோ இந்த 6 கலர்ஸில் உங்களுக்கு எந்த கலர் பிடிச்சிருக்குன்றது வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குயிக்கான அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்மகிட்ட நாய்ஸோட Colorfit ஐகான் 3 இருக்குது. நம்மகிட்ட வந்து பிளாக் அண்ட் காம் ப்ளூ கலர் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இந்த ப்ளூ கலர் வந்து அன்பாக்ஸ் பண்ணிடலாம். பட் ஸ்டாப் பார்க்குறதுக்கு ஸ்லைட்டாக ஒரு க்ரீன் கலர் ப்ளஸ் அந்த ஃப்ரேம் எல்லாமே வந்து ஒரு கோல்டன் கலரில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேலே இருக்க இந்த பிளாஸ்டிக் கவர்லாம் வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த பக்கம் வந்து 1.9 இன்ச் டிஸ்பிளே இருக்கிறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ப்ளூடூத் காலிங் சப்போர்ட் இருக்குது, டிஜிட்டல் க்ரௌன் சப்போர்ட்டும் இருக்குது. அப்படியே நம்ம லெஃப்ட் சைடு வந்து வாட்சோட மற்ற இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் MRP நம்ம பார்த்தோன்னா 6,999 வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். வாரண்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நாய்ஸோட ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அண்ட் இப்போ பாக்ஸ்குள்ளே வந்து ஒரு செம்ம லைட்டு ப்ளூ கலரில் வந்து வாட்ச் இருக்குது. செம்ம டிஃப்ரெண்ட் லுக்கில் இருக்குது. ஸ்ட்ராப் குவாலிட்டி சூப்பராக இருக்குது. ஒன் ஆஃப் தி பெஸ்ட்டு. நாய்ஸ் ட்விஸ்ட் மாதிரி வந்து அந்த கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இல்லாமல் இது செம்ம சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் இருக்குது. யூசர் மேனுவல் வந்து பாக்ஸ்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வாட்சோட பில்டு குவாலிட்டி அண்ட் ஓவர்வியூ வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஸோ வாட்ச் சைடு ஃப்ரேம் எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக வந்து ஒரு மெட்டாலிக் ஃப்ரேம் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்லைட்டாக நம்ம கையில் ஹோல்ட் பண்ணும்போதே வந்து அந்த ப்ரீமியமான பில்டு வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. பேக் வந்து கம்ப்ளீட்டாக ஒரு பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பை டிஃபால்ட்டாக வந்து ஒரு ஸ்டிக்கர் ஒட்டி வச்சு கொடுத்துருப்பாங்க. அது வந்து நீங்கள் ரிமூவ் பண்ணிவிடுங்க. பேக் சைட் டாப்பில் வந்து சார்ஜிங் போட்டிருக்கு. சென்டராக வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் ஒரு ஃபிசிக்கல் பட்டன் இருக்குது பார்த்தீங்களா. இதை வந்து நம்ம நேவிகேட் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரொட்டேட்டிங் க்ரௌனாக வந்து நமக்கு ஃபங்க்ஷன் ஆகும் இந்த ஃபிசிக்கல் பட்டன். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம இதை வந்து திருப்பும் போது வாட்ச் ஃபேஸஸ் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். மெனுவில் இருக்கும்போது வந்து அந்த பட்டன் திருப்பும் போது வந்து நம்ம ஈஸியாக நேவிகேட் பண்ணுறதுக்கும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ரௌன் ஃபீச்சர் வந்து நமக்கு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அண்ட் வாட்சோட லெஃப்ட் சைடு வந்து ஸ்பீக்கர் வெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வாட்டி கொஞ்சம் வெண்டோட சைஸ் வந்து பெருசாக இருக்குது. அண்ட் இது வந்து ஒரு 22 மில்லிமீட்டர் ஸ்டாப் தான் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பில்டில் வந்து நமக்கு காம்ப்ரமைஸே இல்லை. ஸோ வாட்சோட ஸ்டாப் வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்கலாம். IP68 ரேட்டிங் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ வாட்ச் மேலே வந்து தண்ணி பட்டாலோ இல்லை ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் ஏதாவது ஃபார்ம் ஆனாலும் வந்து ஈஸியாக வாட்ச் ரெசிஸ்ட் பண்ணும் அதெல்லாம். அண்ட் மெனுக்குள்ளே போனதுக்கப்புறமா நாய்ஸ் ஹெல்த் இருக்குது. ஹெல்த்தில் வந்து ஆக்டிவிட்டி நம்ம என்ன பண்ண இருக்குமோ அது வந்து இருக்கும். எவ்வளோ ஸ்டெப் நடந்திருக்கும் அதெல்லாம். ஹார்ட் ரேட்டு, ஸ்லீப்பு, SpO2 எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து மெஷர் பண்ணிக்கலாம். நாய்ஸ் ஸ்போர்ட்ஸ் மோடில் போனால் இங்கே வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோடு வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. மெசேஜ் இருக்குது. நாய்ஸ் பஸ்க்குள்ளே போயிட்டு நம்ம கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து QR கோடு ஆப்ஷன் வந்து இந்த வாட்சில் இவங்க கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து கிளாத் ப்ரீத்திங் மோடு வந்து ஆப்ஷன் பண்ணுறாங்க. வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. அண்ட் கேம் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. பை டிஃபால்ட்டாக வந்து நமக்கு 2 கேம்ஸ் இருக்குது. இந்த யங் பேட் அண்ட் 2048 அப்படின்ற ஒரு நம்பர் கேம் இருக்குது. ஸோ உங்கள் எத்தனை பேர் வந்து வாட்சில் கேம் விளையாடுறீங்க அப்படின்றத வந்து மறக்காம கீழே மென்ஷன் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா வந்து கால்குலேட்டர் சப்போர்ட் இருக்குது. அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனால் வாட்ச் ஃபேஸஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து இதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து வைப்ரேஷன் ரிங் இருக்குது பார்த்தீங்களா. இங்கே வந்து வாட்சோட வைப்ரேஷன் இன்டென்சிட்டியை வந்து நம்ம மாற்றிக்கலாம். ஸோ வைப்ரேஷன் ரிங்குக்குள்ளே போயிட்டு ரிங் பண்ணுமா, இல்லை வைப்ரேட்டன் ரிங்கா, இல்லை வைப்ரேஷன் மட்டும் போதுமா, இல்லை மொத்தமாக வந்து மியூட் பண்ணிடலாமான்ற ஆப்ஷன்லாம் இருக்குது. அது செக் பண்ணிக்கலாம். அண்ட் பிரைட்னஸ் வந்து நம்ம இங்கேருந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். லோ பவர் மோட் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் வாட்ச் வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து செட் பண்ண முடியும். ஸோ பாஸ்வேர்டு ஆப்ஷன் வந்து இந்த வாட்சை கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து காமனாக இருக்க ஃபீச்சர்ஸ் அந்த பவர் ஆஃப் பண்ணுறது, ரீசெட் பண்ணுறது, ரீஸ்டார்ட் பண்ணுறது இதெல்லாமே இருக்குது. ஸோ வாட்ச் வே இவ்வளோ தான். ஸோ ஒன்ஸ் நான் ஃபோனோட பேர் பண்ணிவிட்டு கொஞ்ச நாள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்ககிட்ட என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஷேர் பண்ணுறேன். நம்மகிட்ட இருக்க இந்த ப்ளூ கலர் வந்து ஃப்ரேம் வந்து மேட் ஃபினிஷோட வரும். இது வந்து கொஞ்சம் ப்ரீமியம் லுக் வந்து ஆஃபர் பண்ணுது. இந்த ப்ரைஸ் பிராக்ல வந்து ஒரு நல்ல பில்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் குவாலிட்டி ஸ்டாப் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நல்ல சாஃப்ட் அண்ட் ஃப்ளெக்சிபிளாக இருக்குது. லாங் வியருக்குமே வந்து நமக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குது. அண்ட் மெட்டல் பில்ட் அப்படின்றதுனால ஸ்லைட்டாக வந்து கொஞ்சம் ஹெவியான சைடில் இருக்கும் வாட்ச். பட் நீங்கள் வந்து ஒரு 2-3 டேஸ் யூஸ் பண்ணி அப்படின்னா வாட்சோட வெயிட் வந்து உங்களுக்கு ஈஸியாக செட் ஆகிடும். டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டா 1.91 இன்ச் கொஞ்சம் ஒரு பெரிய சைஸ் டிஸ்பிளே, TFT டிஸ்பிளே ஆஃபர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப ஒரு உச்சி வெயிலில் யூஸ் பண்ணுறது ஸ்லைட்டாக கிளார் அடிக்கும். அவுட்டோரில் மோஸ்ட்டாக வந்து நமக்கு சஃபிஷியண்ட்டாக இருக்கும். இந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து ஓரளவுக்கு நல்ல டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. டீசெண்டான ஷார்ப்னஸ் இருக்குது. கலர்ஸ் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப ஃபேடடாக இல்லாமல் ஓரளவுக்கு நல்லாவும் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. நாய்ஸ்ஃபிட் ஆப் மூலமாக வந்து நிறைய வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட்டும் இருக்குது. நம்ம ஃபோன் கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸும் வந்து நம்ம வாட்ச் ஃபேஸாக வந்து செட் பண்ணலாம்.
பேட்டரி பேக்கப் அண்ட் சார்ஜிங் எடுத்துன்னா 240 mAh ஒரு பேட்டரி கொடுத்துருக்காங்க. ஒரு நார்மல் யூசேஜில் வந்து அப் டு 7 days வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் நீங்கள் வந்து கொஞ்சம் லைட் யூஸ் பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி பண்ணிவிட்டு வந்து அப்பப்போ வந்து டேட்டாவை சிங்க் பண்ணுறதுக்காக மட்டும் வந்து ஃபோனோட பேர் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இன்னொரு பெட்டர் பேட்டரி பேக்கப்பும் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அண்ட் ஹெவி காலிங் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு 2 days வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஒரு நல்ல பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. சார்ஜிங் டைம் எடுத்துகிட்டா நமக்கு ஒரு 1 hour 45 minutesலேருந்து 2 hours ஆகும் ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு. காலிங் நம்ம எடுத்துகிட்டோம்னா ப்ளூடூத் 5.1 வந்து பவர் பண்ணியிருக்காங்க. ஸ்பீக்கர் குவாலிட்டி வந்து நம்ம இண்டோருக்கு மோஸ்ட்டாக சஃபிஷியண்ட்டாக இருக்கும். அவுட்டோரில் நம்ம கால்ஸ் பேசும்போது ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து நம்ம பக்கத்தில் வச்சு கேட்கும்போது வந்து அடிக்குவேட்டாக இருக்கும். நல்ல ஒரு மைக் குவாலிட்டி ஆஃபர் பண்ணியிருக்காங்க. நம்ம பேசுகிறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்ல கிளியராகவும் இருக்குது. ஸோ நமக்கு ஏதாவது இன்கமிங் கால் வருது அப்படின்னா அதை வந்து மியூட் பண்ண முடியாது. கால்ஸ் அட்டன் பண்ணிக்கலாம், கட் பண்ணலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம கால் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. இப்போ வரக்கூடிய நாய்ஸோட புது வாட்சஸ் எல்லாமே வந்து இந்த கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. இதை நம்ம ரொம்ப நாளாக கேட்டுகிட்டு இருந்தோம். அதை ஆஃபர் பண்ணது வந்து சூப்பரான விஷயம். ஒன்ஸ் அட்டன் பண்ணதுக்கப்புறமா கால் வந்து நம்ம மியூட் பண்ணிக்கலாம் அண்ட் வால்யூம் வந்து இன்க்ரீஸாக டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக கால்ஸ் பேசணும் அப்படின்னு நினச்சாலுமே வந்து கால் கட் ஆகிறது அந்த மாதிரி எந்த இஷ்யூஸுமே வந்து நான் ஃபேஸ் பண்ணல. வாட்சோட கால் மெனுன்னு எடுத்துகிட்டோம்னா டயல் பேட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம நம்பர் டயல் பண்ணி வந்து கால் பண்ணிக்கலாம். ரீசெண்ட் கால் லிஸ்ட் ஆப்ஷனும் இருக்குது. அது வழியாக வந்து நம்ம ரீசெண்ட் கால்ஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம் அண்ட் கான்டாக்ட்ஸ் வந்து நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ஹெல்த் ஃபீச்சர்ஸ்னு பார்க்கும்போது பேசிக்காக நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஹார்ட் ரேட் சென்சார், SpO2 சப்போர்ட், ஸ்லீப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் ஸ்லீப் ட்ராக்கிங் வந்து கொஞ்சம் பெட்டராகவும் இருக்குது. REM டோட்டல் ஸ்லீப் டைம் எவ்வளோ, அவங்க ஒரு ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த நாள் வந்து இன்னும் பெட்டராக ஸ்லீப் பண்ணுறதுக்காக இந்த ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. பட்ஜெட் வாட்சஸில் இந்த ஹார்ட் ரேட், SpO2 அக்யூரேசி எல்லாமே வந்து நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணுங்கள். மெடிக்கல் எக்யூப்மெண்ட்டான பல்ஸ் ஆக்சிமீட்டரோட செக் பண்ணி பார்க்கும்போது வேல்யூஸ் எல்லாமே வந்து ஒரு வேல்யூ 2 வேல்யூ முன்ன பின்னா இருக்குது. ஆப்லேயே வந்து நம்ம ஒரு 5 minutes இன்டர்வலில் கண்டினியூஸாக வந்து நம்ம ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ணிக்கலாம். ஆப்பில் வந்து அந்த சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. அது நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா எவ்ரி 5 minutesக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஹார்ட் ரேட் மெஷர் ஆகும். அண்ட் ஸ்லீப்லேயுமே வந்து நமக்கு ஆவரேஜ் ஹார்ட் ரேட்லாம் எவ்வளோ இருக்குன்ற மாதிரி அந்த டேட்டா வந்து இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. ஆக்டிவிட்டி மோட்ஸ்னு பார்க்கும்போது 100+ ஒர்க் அவுட் மோட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. பேசிக் ஒர்க் அவுட் எல்லாமே வந்து நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் இண்டோர் ஆக்டிவிட்டீஸ்க்குமே வந்து நம்ம கன்சிடர் பண்ணலாம். ஸ்டெப் ட்ராக்கிங் எல்லாமே வந்து நமக்கு ஈஸியாக ஒரு 80 to 85% வரைக்குமே வந்து அக்யூரேட்டாக இருக்குது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா வாட்ச்க்கு வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம ஒன்ஸ் வந்து லாக் பண்ணிட்டோம் அப்படின்னா வேறு யாரும் வந்து வாட்சை ஆக்சஸ் பண்ண முடியாது. நம்ம பின் போட்டால் மட்டும்தான் அன்லாக் ஆகும். ஏதாவது ஒரு QR கோட் வந்து ஆப்லேயே நம்ம அப்லோட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா வாட்சில் வந்து அந்த QR கோட் வந்து ரிசீவ் ஆகிடும். யார்கிட்டயாச்சும் வந்து நீங்கள் பேமெண்ட்ஸ் ரிசீவ் பண்ணோம் அப்படின்னா வாட்சில் இந்த QR கோட மோடில் போய்ட்டு நீங்கள் QR கோடு காமிச்சாலே போதும், நம்ம அந்த பேமெண்ட்ஸ் எல்லாமே வந்து ரிசீவ் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாக்குள்ளே போனதுக்கப்புறமா வந்து அலாம் செட் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் ஆஃபர் பண்ணுறாங்க. டைமர் சப்போர்ட் எல்லாமே இருக்குது. அடிஷ்னலாக வந்து ஆப்பில் வந்து நம்ம லொக்கேஷன் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா வெதர் ரிப்போர்ட் வந்து செக் பண்ணிக்கலாம். வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. நம்ம ஃபோனோட பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா வாட்சில் இருந்தே வந்து நம்ம ஃபோனை கண்ட்ரோல் பண்ணலாம். நம்ம இதுக்கு முன்னாடி பழைய நாய்ஸ் வாட்சஸில் வந்து எந்த வாட்ச் எடுத்துட்டாலுமே வந்து நமக்கு அந்த வாட்டர் ரிமைண்டர், ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் எல்லாமே வந்து ரெகுலராக கொடுத்துட்ருக்காங்க. இப்போ வரக்கூடிய புது நாய்ஸ் வாட்சில் வந்து காலிங்கில் கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் இருக்குது. வாட்டர் ரிமைண்டர் அண்ட் ஹேண்ட் வாஷ் ரிமைண்டர் மட்டும் தூக்கிட்டாங்க. ஸோ இந்த வாட்சோட ஃபைனல் வேர்டிக் நம்ம எடுத்துகிட்டோம்னா ஃப்ளிப்கார்ட் அண்ட் நாய்ஸோட வெப்சைட்டில் வந்து நமக்கு 1999 அவைலபிளாக இருக்குது. சப்போஸ் நாய்ஸ் வெப்சைட்டில் வந்து ஸ்டாக் இருக்குது அப்படின்னா நாய்ஸ் 10 கூப்பான் கோட் யூஸ் பண்ணுறது அந்த எஃபெக்டிவாக வந்து நம்ம 1799 வாங்க முடியும். இந்த வாட்ச் வந்து உங்களுக்கு less than 2000 rupees கிடைக்குது அப்படின்னா அந்த ப்ரைஸ் ப்ராக்கெட்டில் நீங்கள் வந்து காலிங் சப்போர்ட்டோட ஒரு ஸ்மார்ட் வாட்ச் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். இந்த வாட்சோட பெஸ்ட் பை லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். நம்ம சேனலோட அஃபிலியேட் லிங்க் தான். சப்போஸ் நீங்கள் யாராச்சும் அந்த வாட்ச் செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அந்த லிங்க் யூஸ் பண்ணி வந்து நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.